ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு 36 வயதுடைய பெண் ஜாதகர். அந்த காலகட்டங்களில் அவங்க வழக்கமாக அவங்களுடைய நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. அன்றைய தினம் அவங்களுக்கு என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அந்த நாய் வேகமாக ஓட முயற்சிக்கவும் அந்த நாயிலிருந்தோட கழுத்தில் அந்த பெல்ட் கட்டியிருப்பாங்க. அது அவங்களுடைய கையில் அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய சுண்டு விரலில் சிக்கி அவங்க சுண்டு விரலோட எலும்பு முறிவு அங்கே ஏற்பட்டது. இந்த நிகழ்வு எதனால் நடந்தது அப்படின்றத அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் நம்ம எளிமையாக துல்லியமாக ஆய்வு செய்ய முடியும். இதனால் தினமும் அவங்க கூப்பிட்டு போகிறதான இது நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு நடந்தது அப்படின்னா இந்த நிகழ்வு இந்த ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்த ஜாதகர் பிறந்தது மிதுன ராசி, துலாம் லக்னம், ஜனன லக்னம், துலாம் லக்னம். 36 வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது கும்ப அட்சய லக்னம். அந்த காலகட்டங்களில் அவர் பயணிச்சிட்டு இருந்த அட்சய லக்னம் அப்படின்றது கும்ப அட்சய லக்னம். அதில் அவிட்டம் 3 பயணிச்சிட்ருக்காங்க. அவிட்டம் 3 அப்படின்னா அதிபதி செவ்வாய் பகவான். அவர் கும்ப லக்னத்துக்கு 3 10ஆம் இடத்துக்குரியவர். இப்போ அவர் நின்ற இடம் 6ஆம் இடமாகிய கடகத்தில் நிற்கார். பொதுவாகவே செவ்வாய் பகவான் அப்படின்றவர் 3-10 கூடியவர் இந்த காலகட்டங்களில். இப்போ 3 அப்படின்றது கை விரல்கள் இந்த மாதிரி நிகழ்வை குறிக்கும். 10 அப்படின்றது அது சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமாக இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஜாதகருக்கு அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. கவனமாக இருக்கணும் இந்த கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அவருடைய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏன் இது நாய் அப்படின்ற மாதிரி நிகழ்வு அப்படின்னா, பொதுவாக இந்த நாய்க்கு எந்த அதிபதிகளை காரகத்துவம் நம்ம எடுப்போம் அப்படின்னா கேது பகவான். அந்த கேது பகவான் இவருடைய ஜாதகத்தில் அட்சய லக்னம் கும்பத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த நாய் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது கேது பகவான் சம்மந்தப்பட்ட காரகத்துவம், குறிப்பாக அந்த நாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிகழ்வு இருக்குது, விரயமாக போகுது அப்படின்றது தான் இதை வச்சு நம்ம எளிமையாக சொல்ல முடியும். அப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த கேது பகவான் பார்வையும் இருக்குது. இப்போ இதுவே இங்கே சாதகமற்ற தன்மையில் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். கூடவே 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போது அதுவும் சாதகமற்ற தன்மையில் தான் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம எளிமையாக அந்த நிகழ்வை சொல்லிட முடியும். ஏன் இந்த நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடந்தது, குறிப்பாக அட்சய லக்னம் கும்பம் அவிட்டம் 3 அப்படின்றத நம்ம எளிமையாக சொல்லிட முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.